அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. என்னோட முருகர் ஆராய்ச்சியில எத்தனையோ விஷயங்கள் முருகப்பெருமான பத்தி அற்புதம் அதிசயம் உணரும்போது எல்லாமே, அது சில விஷயங்கள் சேர்த்து வச்சு தொகுத்து வழங்கியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்து, இத கண்டிப்பா பதிவு பண்ண நெனச்சு 3 நாளா முயற்சி பண்ற முடியல. இன்னைக்கு கண்டிப்பா இத பதிவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு, இது எந்த புக்கு, எது சம்மந்தமான பாடல், இது எல்லாத்தையும் பத்தியும் நான் விரைவில் வருங்காலம்ல நான் சொல்றேன். இதுல அரையனார் பெருமான் கடைசியா முருகன நெனச்சு பாடுன பாடல் இது. என்ன சொல்றாரு அப்படின்னா, நடராஜ சிவபெருமான், பிரம்மன், திருமால் இந்த எல்லாம் சேர்த்திருக்கிற முதல்வனே அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப நம்ம எப்பேற்பட்ட தெய்வத்தோட பாதுகாப்புல இருக்கோம், அரவணைப்புல இருக்கோம்னு நினைச்சு பாருங்க. முருகர் கலியுகத்துக்கான தெய்வம். அது வந்து சொல்லறதுக்கு வார்த்தை இல்ல. முருகப்பெருமான் வந்து நீங்க ஒரு வாட்டி முருகான்னு சொன்னாலும் அவர் உங்கள காப்பார். அப்பேற்பட்ட கண் கண்ட தெய்வம். இத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்த முதல்வனே அப்படின்னு இத படிக்கிறப்பலாம் வந்து நான் மெய் சிலுத்து போயிருக்கேன். எந்த சூழ்நிலையுமே நம்ப வந்து முருகன மறக்காத பிறவி வேணும்னு தான் கேட்கணும். ஏன்னா, இப்ப நம்ப இருக்கிற பிறப்பும் அப்படிதான். இதுக்கப்புறம் எத்தன பிறப்பு எடுத்தாலும், இந்த பிறப்ப பத்தி ஒரு பெரிய முருகர் ஒரு அதிசயம் இருக்கு. அதையும் நான் விரைவில் பதிவு செய்றேன். என்னோட காசி பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிச்சயமா அத நான் சொல்றேன். இந்த பாடல்ல இருக்கிற அர்த்தம் வந்து பாருங்க, படிக்கும்போதே மெய் சிலிர்த்திருக்கும். இத்தனை தெய்வங்களும் அடங்கிய சக்தி, கலியுக பெருமான், கந்த பெருமான், நம்ம முருகர். முருகா! எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.